ஓம் ஸ்ரீ வராகி தொட்டுட்டு இனிமேலாவது என் வாழ்க்கையும் நிலைமையும் நல்லபடியா மாறணும்ன்ற வேண்டுதல் தானே வைத்தாய். இதோ இப்போதே உன் நிலைமை ஏன் இப்படி இருக்கு? இனிமே நீ என்ன செய்யணும்னு எல்லா விஷயங்களையும் நான் புட்டு புட்டு வைக்க போகிறேன் என் செல்லமே. என் நெற்றி குங்குமத்தை தொட்டவும் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்தே தீரும். இத்தனை நாள் உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு நான் சொல்லட்டுமா? ஏன்னா உன் தலைவிதியே அப்படி எழுதப்பட்டிருந்தது. எனக்கு தலைவிதியை எழுதுறதுல சதி செஞ்சிட்டியாமா தாயேன்னு கேட்காத. நீ செஞ்ச கர்ம வினைகளும் பாவங்களும் தானே உன் தலைவிதியை தீர்மானித்தது. நான் தான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், நீ என்ன பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் அது அடுத்த ஜென்மத்தில் உன் தலைவிதியாக வந்து முடியும்னு. அப்படிதான் இதற்கு முன்ஜென்மத்தில் நீ செய்த கர்ம வினைகள் காரணமாக உன் தலைவிதியை சதி செய்ததாக மாற்றப்பட்டு நீ மற்றவர்களுக்கு செய்த சதியும் துரோகமும் ஏமாற்றமும் உன் தலையில வந்து விடிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே முடிஞ்சு போய் உன்னுடைய நிலைமையையும் நான் சந்தோஷமானதாக மாத்த போறேன். எல்லா சிக்கல்கள்ல இருந்தும் பிரச்சனைகள்ல இருந்தும் சதி வேலைகளிலிருந்தும் தலைவிதியிலிருந்தும் உன்னை காப்பாத்த இந்த வராகி அம்மா நான் வந்து விட்டேன் என் செல்லமே. உன் மேல உண்மையான அன்பு கொண்டவன் அல்லவா நான். அப்படி இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த வராகி அம்மா எப்பவும் எல்லா இடத்திலும் உனக்காக உன்னுடனேயே உன் கூட வருவேன். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் நீங்கி இப்போது ஒளிமயமான சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கை, எல்லா துன்பங்களும் குறைந்து போய் இன்பங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேர்வதற்கான நேரம் வந்துருச்சு. உனக்கு வழித்துணையாக உன் வராகி அம்மா நான் கவலையே படக்கூடாது. என்னுடைய அன்போடும் ஆசீர்வாதத்தோடும் நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்க போகிறாய். உன் மனசுல நிறைய சோகமும் கவலையும் பிரச்சனைகளும் இருக்கு. கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிந்தோடுது. இப்போ நான் ஒன்னு சொல்றேன், அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா உன் கூட தான் இருக்கேன். இப்போதும் உன் கூட தான் இருக்கின்றேன். இனிமேலும் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த சோகமும் கவலையும் பிரச்சனைகளும் உன்னை என்ன செஞ்சிட முடியும்? என் அன்பு பிள்ளையே, நீ அறிந்தோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ இதற்கு முன்பாக யாரிடமாவது கடும் சொற்களை பேசி அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்திருக்க. ஆனா இப்போ நான் சொல்றத கேளு. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ தப்பா செஞ்சிருந்தாலோ என்னை யாரா இருந்தாலும் மன்னிச்சிருங்கன்னு உன் மனசுக்குள்ளேயே மனம் வருந்தி உள்ளத்தளவில் மன்னிப்பு கேட்டுவிடு. ஏன்னா நீ அப்படி உன் மனசளவுல மன்னிப்பு கேட்டா கூட அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என் தங்கமே. நீ யாருக்கு தவறு செய்தாயோ யாரிடம் தீங்கு செய்தாயோ அவர்கள் மனதில் இதை போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவர்களே தானாகவே உன்னை மன்னிக்கும்படியும் உன் கர்மாக்கள் எல்லாம் குறையும்படியும் செய்து விதியால் சதி செய்யப்பட்டிருந்த ஓ வாழ்க்கைய நான் அழகானதா மாற்றி அமைக்கிறேன். உன் வினைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு நான் வந்து விட்டேன். நீ இழந்த விஷயங்களில் இருந்து இனி எல்லாமே மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் என் செல்லமே. உனக்கு எப்போ எதை தரணுமோ அதை அப்போது நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லியிருந்தேன் தானே. இதோ உனக்கானதை உன்வசமாக உன் கைகளை கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். உனக்கு கிடைக்காம போன விஷயத்த நினைச்சு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் நிச்சயமாக உன்னிடமே உன் கைகள்ல வந்து சேரும். என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று உன் மனம் குளிரும்படி உன் வீட்டுல இருக்கவங்களும் சந்தோஷப்படும்படியாக உன் வேற பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி தரப்போறேன். எப்போதுமே நீ எதற்காக ஆசைப்படுகிறாயோ அதை அடைவதற்காக முழு முயற்சியை முழு மகிழ்ச்சியோடு மட்டும் செய்தால் போதும் என் செல்லமே. உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் எப்போதும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யற விதத்துல இருந்தாலே போதும். நானே உன்னை தேடி வருவேன். நீ வேற என்னை தேடி நான் எங்க இருக்கேன் எந்த ஆழத்துல ஆலயமா இருக்கேன்னு தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசு நல்ல விதமா இருந்தா நானே உன் மனசுல வந்து குடியேறுவேன். உன் கஷ்டமான வாழ்க்கை மாறணும், உன் நிலைமையெல்லாம் மாறி உனக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னு தானே என்னை நம்பி காத்திருக்கிறாய். என்னை நம்பி வணங்கி வரும் உன்னை நான் ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன், ஏமாத்தவும் மாட்டேன். நீ நினைச்சத நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. உன் மனசை கவலைப்படுத்துற அளவுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் இருந்தா அதையும் தாண்டி உன்னை மகிழ்ச்சியாய் வாழ வைக்கக்கூடிய வேலைகளை உன் அம்மா வராகி தாய் நான் பார்த்துக்கிறேன். பயமும் தயக்கமும் இருக்கிறவங்களுக்கு எப்போதும் தோல்விதான் வந்துகிட்டு இருக்கும். முதல்ல உன் மனசுல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படுறதையும் எந்த விஷயத்தையும் செய்வதற்கு முன்னால் வரும் தயக்கத்தையும் தூக்கி போடு. வெற்றி உன் காலடியில் விழுந்தே கிடக்கும்படி நான் அற்புதம் செய்து முடிப்பேன் என் செல்லமே. யார் உன்னை தவிர்த்தார்களோ யார் உன்னை நிராகரித்தார்களோ யாரால் உனக்கு அவமானம் கிடைத்ததோ அது எல்லாவற்றையும் சரி செஞ்சு அவங்க கண்ணு முன்னால தவிர்க்கவே முடியாத மாபெரும் சக்தியாக உட்கார வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.
நிச்சயமாக நீ உண்மையான வெற்றியை பெற்று உன் வாழ்வில் உயர்த்து தலைத்து செழித்து ஓங்கி நிற்கத்தான் போகிறாய் என் செல்லமே. நேத்து நடந்த விஷயத்தையும் அதற்கு முன்பாக உனக்கு கிடைச்ச தோல்விகளையும் கண்டுபிடிச்சு அது ஏன் நடந்ததுன்ற காரணத்தை சரி செய்து விட்டால் இனி உன் வாழ்க்கை பயணம் முழுவதுமே வெற்றிகரமானதாக மாறும். இனிமேலும் எந்த தடையும் வராமல் நீ தடுக்க முடியும் அல்லவா? எந்த விஷயத்தையாவது உன்னால செய்ய முடியலன்னு நீ யோசிச்சினா அதை உடனே சவாலாக எடுத்துக்கொள். இதை என்னால செஞ்சு முடிக்க முடியும் நீ சவாலா எடுத்துக்கிட்டினா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நீ செய்து முடித்து சாதித்து வென்று விடுவாய். ஏன்னா கஷ்டத்தோடு செய்கிற செயல்களும் கஷ்டமும் வலியும் வேதனையும் கொடுக்கிற விஷயமும் அதற்கு பிறகு வெற்றியை நிச்சயமா கொடுக்கும். அந்த வெற்றிக்கும் மதிப்பும் மரியாதையும் மிக அதிகம் உண்டு என் செல்லமே. ஒரு நாளைக்கு விடியும், ஒரு நாளைக்கு என் வாழ்க்கை மாறும், என் நிலைமை நிச்சயமா மாறும்னு காத்திருக்கிற உனக்கு இன்றே எல்லா முயற்சிகளையும் செய்ய தொடங்குன்னு நான் சொல்றேன். உன் வேதனைகளும் சோதனைகளும் வெற்றிகளாக மாறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. உழைத்து கொண்டே இருக்கும் உன்னை காலம் எனும் ஏனி உன்னை உயர்த்தத்தான் போகிறது. கவலை கொள்ளாதே என் தங்கமே. நீ யார் முன்னாடியும் கண் கலங்கி அழுது நின்று உன் மன வருத்தத்தையும் வேதனையும் எடுத்து சொன்னது கிடையாது. எல்லார் மேலையும் நீ அன்பு வச்சிருந்தாலும் உன்னுடைய அன்பு அப்படி இப்படின்னு யாருக்கிட்டையும் வெளிக்காட்டி பெருசா எடுத்து பேசுனது கிடையாது. உன் மனசுல அது தேவை இது தேவைன்னு உனக்கே எவ்வளவு தேவைகளும் ஆசைகளும் இருந்தாலும் அது எதையுமே பெரிதுபடுத்தாம பொருட்படுத்தாம உன் குடும்பத்தின் தேவைக்காகவே உன்னை மறந்து ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைக்கிறது எனக்கு தெரியும். எல்லாரும் எப்படியோ சிரிச்சு சந்தோஷமா வாழ்க்கையை ரசிச்சு அனுபவிச்சு வாழும்போது என் பிள்ளையான நீ சிரிக்க மறந்து இது என்ன செய்யலாம் அது என்ன செய்யலாம் அவங்கள எப்படி சந்தோஷமா வைக்கலாம்னு உன் குடும்பத்தை பற்றிய யோசிச்சு சிந்தனையில் ஆழ்ந்து வரும் உன்னை சாதாரணமாக இப்படியே சிக்கலான வாழ்க்கையில் தவிக்க விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. கோபத்தை வெளிக்காட்டி உன்னை கரடு முரடான பிள்ளை போல காட்டிக்கிட்டாலும் உன்னுடைய குழந்தை மனசு எனக்கு தானே தெரியும். எதுவா இருந்தாலும் மனசுல வச்சுக்காம அப்படியே வெளிப்படையா பேசிடுற உன்னுடைய நல்ல குணத்துக்கும் நல்ல மனசுக்குமாக தானே இந்த வராகி அம்மா உன்னை தேடி தேடி வர்றேன். உனக்கு வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய சோதனைன்னு என்கிட்ட வந்து சொல்லாத. நான் யாரு, நான் உன் கூட இருக்கேன்றத உனக்கு சோதனையாக இருக்கக்கூடிய விஷயங்களிடம் போய் சொல்லு. அனைத்தும் என்னை பற்றி கேட்டதும் கண்காணாத தூரத்திற்கு ஓடிவிடுவேன் செல்லமே. உன் வாழ்க்கைங்கிறது ஒரு அதிசயமான புத்தகம் போல உன்னால புரிஞ்சுக்க முடியாததாக இருக்கிறதா? கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை என்ன, வாழ்க்கை எப்படி வாழணுன்ற எல்லா ரகசியங்களையும் நீ புரிந்து கொள்ளும்படி நான் செய்கிறேன். சில விஷயங்கள் கசப்பா இருந்தாலும் அதை உண்மையா ஏத்துக்க தயாராயிரு. ஏன்னா கடைசி காலம் வரைக்கும் உன் மேல பாசம் காட்டப் போவது உன்னுடைய பெற்றோர்கள் மட்டும்தான். ஏழையா இருக்கிறவனுக்கு நண்பர்களும் உறவினர்களும் குறைவாகத்தான் இருப்பார்கள். மனிதர்கள் எப்போதுமே அழகான குணத்தை விரும்புறது கிடையாது. யார் அழகான உருவத்தோட இருக்காங்களோ அவங்களை தானே விரும்புறாங்க. மரியாதை உனக்கு கிடைக்காம உன்கிட்ட இருக்க பணத்துக்கு கிடைக்குது. இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த உலகம். அனைத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோ.